இப்ப மன்னர் ஒரு நாட்டை ஆளுறாரு. மன்னருக்கு என்ன யோசனை? மன்னர் மயன் புத்தி இல்லாதவனா இருந்தாலும் சரி, கண் இல்லாதவன், கால் இல்லாதவன், முடவனா இருந்தாலும் மன்னர் மயன் வாரிசு அடிப்படையில் மன்னர் ஆகிடலாம். ஆனா மன்னருக்கு யோசனை சொல்ல மந்திரி ஒருத்தர் வேணும். மந்திரிக்காக வரும் பொருள் உழைத்தல் சலசலப்பு கேளுங்க, ரொம்ப முக்கியமான கதை. இப்ப மன்னருக்கு கூட இருக்கிறவர் மந்திரி, மந்திரிக்காக வரும் பொருள் உழைத்தல் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க மந்திரி. இப்படியா இருக்கு இப்போ வரும் பொருள் எடுத்தல் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு ஒண்ணு கிடைக்கல. மன்னருக்கு மந்திரி இருக்காரு, 2 பேரும் அவர்கள் அல்ல இருக்காங்க. மன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு, இந்த நாட்டை நல்ல முறையில் வழி நடத்தணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறார் மந்திரி. மந்திரி ஒரு யோசனை சொன்னார், இனிமே பகலை இரவாக்குவோம், இரவை பகலாக்குவோங்க. அது எப்படி பகலை இரவாக்குறது, இரவு பகலாக்குறது? உத்தரவோடு பகல யாரும் ஊருக்கு நடமாடக்கூடாது, எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்கு இருக்கணும், தூங்குங்க, இரவு முழுவதும் முடிச்சுக்கிங்க, பகல்ல பாக்குற வேலையை பூரா இரவுல பாருங்கன்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவை போட்டு ஒரு கட்டளை வச்சுட்டாங்க, யாராவது பகல்ல சிறுநீர் கழிச்சா அதான் இரவு, சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும்னு உத்தரவு. பகலை இரவாக்கி இரவை பகலாக்கியாச்சு. இரவுன்னு சொல்லப்பட்ட பகலை யாராவது சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும் உத்தரவு. யாராவது மனம் கழிச்சா 10 ரூபா காசு கொடுக்கணும், 2வது உத்தரவு. அதற்கு யாராவது பெண்ணுடைய கெட்டுட்டானா அவனுக்கு 100 ரூபா வரும். இப்படி ஒரு மன்னர் சட்டம் போட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. நம்ம லெக்கடிப்பட்டி இந்த 7 ஊருக்கு கொஞ்சம் இருக்கா, இங்க இருந்து 2 பேர் அறிவாளிகள் இந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஊர்ல 2 அறிவாளி அங்க போனா பகல்ல பூரா கதவு உள்பக்கமா தாழி இருக்கு, ஒரு உள்ள நடமாடல. என்னடா நடக்குது இந்த ஊருக்குள்ள ஒருத்தர காணும், என்னாச்சு? 2 பேரும் யோசிச்சுட்டு பேசிட்டே போறது. ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறத வந்துச்சு. நம்ம உட்கார்ந்து அது ஒண்ணு இல்ல, சரி ஓரமா போய் சிறுநீர் கழிக்கலாம்னு போய் கழிக்க, அதை பார்த்துட்டு காவலாளியை போய் கையோட பிடிச்சிட்டாங்க. யாராவது இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறது கேட்கிறாங்க. அவர் சொன்னார், இரவா? என்னடா பட்ட பகல சிறுநீர் கழிச்சா இரவுல சிறுநீர் எங்களுக்கு இதுதான் இரவு, நீ எப்படி சிறுநீர் கழிக்க போச்சு ஒரு தலையை நாங்கள் வெட்டுவோம் நினைக்கிறோம். உண்மையா இருக்கு, ஒரு உலகத்துல இல்லாத அநியாயமா இருக்கு. 2 பேரும் பிடிச்சி கொண்டு சிறையில் அடைச்சாச்சு. பொழுது விடியுது, மன்னர் வந்தாச்சு, அதையே கூட்டியாச்சு. இப்ப காவலாளி போய் சொன்னாங்க, என்னப்பா என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? அண்ணா நேற்று இரவு 2 பேர் வந்தாங்க, அதுல ஒருத்தர் போய் இரவுல திருநீர் வைக்க போனா கூட்டு கொண்டாந்து வச்சுக்கோம், என்ன தண்டனை போய்ப்போம்? அவ்வளவு தப்பிட்டானா 2 பேரும் தூக்குல போட்டுருந்தாங்க. 2 பேரும் தூக்குல போட்டுருந்தா நம்ம ஊர்ல போன அறிவாளி இல்ல எப்படி பாக்க வடக்குன்னு சொன்னா 2 பேர்ல ஒருத்தர் சொன்னாங்க, அண்ணா தூக்குல போட்டு போடுங்க, என்னைய முதல்ல போடுங்கன்னு ஒருத்தர் முன்னால போனாங்க. இன்னொருத்தர் சொன்னார், அவனை போடாதீங்க, என்னைய போடுங்க முதல்ல, நீ இவர் போனாங்க. மாத்தி 2 பேரும் என்னைய போட்டு சொல்லிட்டு மன்னர் கேட்டாங்க, எதுக்கா சால போறாங்க, முதல்ல போறாங்க. சாவது சாகத்து போறீங்க, இதுல என்ன நான் முடி நீ முடி என்ன வச்சியா அறிவாளிகள் இருக்கு. ஒருத்தர் சொன்னாரு, யார் முதல்ல தூக்குல சாகிறாரோ அவருக்கு சொத்து அது கேவலோக பதவி கிடைக்குமான்னு. முதல்ல சாகிறவருக்கு கேவலோக பதவியா? ஆமா மன்னா, அதனாலதான் என்னைய தூக்கல போட சீக்கிரம் என்னைய போடுங்க, நான் கேவலோக பதவி அடையணும்னு. அடட அப்படி ஒரு காரணம் இருக்கா? நீங்க சாதாரண மனிதர்கள், உங்களை எல்லாம் கேவலோக பதவி அடைய விட மாட்டோம், நான் தான் தூக்கல போட போறேன், எனக்கு தான் கேவலோக பதவிங்க. மன்னர் மந்திரி சும்மா சொன்னா அப்படி மன்னர் கேவலோக நான் என்னைய தூக்கல போடுங்க. இப்ப பார்த்தா நம்ம ஊர் அறிவாளியை 2 பேரும் மன்னரை மந்திரி தூக்கல போட்டு நாடு அங்கே பத்தி இப்ப யார தூக்கல போடலாம்னு நீங்க யோசிக்க, நமக்கு தேவையில்லை பெரிய இடத்துக்கு கொள்ளா